அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தேன் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விடுதலையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை பல காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அப்போ எப்படி இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், எதிலிருந்தெல்லாம் அவர் விடுதலையை தரப்போகிறார் என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார்: திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும், என் ஆத்துமாவை விடுவியும். Deliver my soul, O Lord. ஆண்டவரே, ஆத்துமா இப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டும். தேவன் ஒரு மனிதனை படைக்கும் போது அந்த மனிதனை சரீரத்தோடும் ஆவியோடும் ஆத்மாவோடும் படைத்தார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்லும், சரீரம் மண்ணுக்கு மண்ணாக செல்லும். ஆத்மா கர்த்தரோடு கூட அது இணைக்கப்பட்டு இருக்குமானால் அது இளைப்பாறும் இடத்திற்கும், ஒருவேளை தேவன் இல்லாமல் மரித்தால் அது பாதாளத்திற்கும் செல்லும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆத்மா யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? பூமியிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மரித்ததுக்கு அப்புறம் தானே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம், பேசலாம். அது விதண்டாவாதம். ஆனால் வாழும்போதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த நிச்சயத்தை ஆண்டவர் தருகிறார். அவன் ஆத்மா தேவனோடு இருக்கிறதா, விடுவிக்கப்பட்டு தேவனோடு இருக்கிறதா, அந்த ஆத்மாவில் ஆண்டவர் தங்கி அந்த ஆத்மா அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க அவர் விரும்புகிறார். அதனால தான் அங்கே உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், அவர் என் ஆத்தும நேசர். பிரியமானவர்களே, ஆத்தும நேசரோடு என் ஆத்துமா இணைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதுதான் நித்தியத்துக்குரிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 56ஆம் சங்கீதத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 56:13 நான் படிக்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு, பாதாளத்தின் இருளிலே அல்ல, நான் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கணும்னா என் ஆத்துமா மரணத்திற்கு, தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற அந்த அனுபவம், அதுதான் மரணம், அதுதான் ஆன்மீக மரணம். அந்த மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆண்டவரே, உங்க வெளிச்சத்துல ஜீவனுள்ளோருடைய அந்த தேசத்துல நான் நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த வெளிச்சத்தை தாங்க, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 116ஆம் சங்கீதத்தின் 8வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். 116:8 என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். இங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமாவை மரணத்துக்கும். பிரியமானவர்களே, அவர் தப்புவிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் தேவன் நம் ஆத்துமாவை தப்புவிக்க விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மா எங்கே இருக்கிறது? 3 காரியங்களை, 3 கேள்விகளை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, யாரை நாம் அதிகமாய் நினைக்கிறோம்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு யாரை அதிகமாய் நினைக்கிறோம்? நம்முடைய நினைவுகள் யார் மேல் இருக்கிறது அல்லது எதின் மேல் இருக்கிறது? ஏதோ ஒன்றின் மேல் அதிகமாய் என் நினைவு இருக்கும் என்றால் அந்த ஆத்மா அதை தான் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதை தான் சோல் டை என்று சொல்லுகிறோம். நாம் எதை அதிகமாக நினைக்கிறோம், எந்த பொருளை அதிகமாக நினைக்கிறோம்? சிலர் வாழ்க்கை முழுவதும் வேலை 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 என்று வேலையில தங்கள் கவனத்தை, முழு கவனத்தையும் செலுத்தி அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் அங்கே வேலையோடு பிணைக்கப்பட்டிருக்கும். அதை தான் அவர்கள் தங்கள் ஆத்மா பிணைப்பாக பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க ஆத்மா ஒருவேளை தேவன் மேல நினைவாய் இருக்கிறதா? எதை செய்தாலும் கர்த்தரை நினைக்கிறோமா? எங்கு சென்றாலும் கர்த்தரை நினைக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய நினைவுகள் அப்படி எங்கேயோ ஒரு காரியத்தின் மேல அதிகமாய் இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையாய் கவனம் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு கேள்வியை வைக்கிறேன். யாரை அதிகமாய் நேசிக்கிறோம்? யாரை, எதை அதிகமாய் நேசிக்கிறோம்? நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவரை காட்டிலும் இதை நான் நேசிக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லும்போது நிச்சயமா நம்ம எல்லாரும் உடனே ஒரு மறுப்பு தெரிவிக்கலாம். ஆண்டவரை காட்டிலாம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு செகண்ட் பிளேஸ்ல ஒண்ணு வச்சிருக்கிறோம். பாத்தீங்களா, கர்த்தருக்கு அடுத்தது அதை தான் நான் அதிகமாய் நேசிக்கிறோம்.
ஈவன் நிறைய நேரங்களில் அதை தான் நாம் அதிகமாக நினைக்கிறோம், எனவே அதை தான் அதிகமாக நேசிக்கவும் செய்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஐயா எனக்கு இந்த உலகத்தில் யாரையும் நான் நேசிக்கல, எதன் மேலேயும் நேசம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதிகமாய் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். உங்கள் பிரச்சனையை அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதோடு உங்கள் ஆத்மா பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் மேல், ஒரு பொருளின் மேல், ஒரு பிரச்சனையின் மேல், ஒரு நெகட்டிவான காரியத்தின் மேலே, உங்களுக்கு யாரோ செய்த துரோகத்தின் மேலே நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, என்னை அநியாயமா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே, அங்கே தான் உங்கள் ஆத்மா இருக்கிறது. மறந்துடாதீங்க. பாருங்க, பெரிய ஒரு சம்பாத்தியத்தை, விளைச்சலை சம்பாதித்து தன் வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் சொன்னான் பார்த்தீங்களா, என் ஆத்மாவே. அவன் இரவிலே படுத்திருக்கும் போதும் அவனுடைய ஆத்மா தான் சேகரித்து வைத்தவைகளின் மேல் இருந்தது. என்ன செய்யணும் அப்படின்றதுல மேல அவனுக்கு அதிக கவனம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இன்று உன் ஆத்மா உன்னை விட்டு எடுப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாமும் கேட்டுக்கொள்வோம். நாம் எதன் மேல் அதிக நினைவாய் இருக்கிறோம்? இரண்டாவது, எதை அதிகமாய் நேசிக்கிறோம்? கொஞ்சம் உங்க பிரச்சனையை ரொம்ப நேசிச்சாலும் உங்கள் ஆத்மா அதோடு பிணைக்கப்படுகிறது என்று அர்த்தம். மூன்றாவது, யாரோடு உங்கள் ஆத்மா பிணைக்கப்பட்டிருக்கிறது? இந்த மூன்றாவது கேள்வி ரொம்ப அவசியமான கேள்வி. நீங்கள் சொல்லலாம், நான் யாரோடும் பிணைக்கப்படலையே. இல்லை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அடுத்தது அதுதான் என்று நினைத்து அதையே நம்முடைய வாழ்க்கையில கவனத்தில் கொள்கிறோம். ஈவன் ஜெபத்தில் கூட அதை தான் முன்வைத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் கூட அதுதான் நம்மையும் தேவனையும் நடுவில் நின்று பிரித்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஆத்தும பிணைப்பு எதோடு நீங்கள் இணைந்து பிணைந்து இருக்கிறீங்க அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆத்தும பிணைப்பை உடைக்கிறதற்காக ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால என் ஆத்துமா இந்த காரியத்தோடு, இந்த நபரோடு, இந்த எதிர்வினையான காரியத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதே, அதை நான் உடைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாயை திறந்து உடைத்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அதில் ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. என் ஆத்துமா தேவனற்ற, வேதத்திற்கு ஒவ்வாத அல்லது எதெல்லாம் ஒழுக்கம் அற்ற காரியத்தோடு என் ஆத்துமா பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து என் ஆத்துமா பிரிந்து நேசர் இயேசுவோடு இணைக்கப்படுவதாக, பிணைக்கப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. பிணைக்கப்படாமல் இருந்தாலும் நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள், என் ஆத்துமா தேவனோடு, என் நேசரோடு பிணைக்கப்பட்டிருப்பதாக. நம்முடைய ஆத்தும நேசர் இயேசுவாக மாத்திரம்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிரதர், அதுக்கப்புறம் எதையுமே வைக்காதீங்க, அதுக்கப்புறம் உங்கள் கவலையும் வைக்காதீங்க, வேண்டாம். இயேசுவை, என் நேசரை, நம் நேசரை முன்பாக வைத்து முழு சுதந்திரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டா நம் ஆத்மா அவர் மேல் இணைந்து பிணைந்து இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், அதையே மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். இதோ, சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து. இன்னைக்கும் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த நாளில் இதை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத சில பாதையில் கடந்து போனாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். ஆத்மாவை விடுதலையாக்கி நம்முடைய ஆத்மா அவரோடு கூட இருக்க அவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஏசாயா 38:17 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். ஆத்மாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு அந்த ஆத்மா சொந்தம், அவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் ஆத்மா உலகத்தோடு, கவலைகளோடு, பொருளோடு, நபரோடும் பிணைத்து அது உம்மை துக்கப்படுத்தி விடாதபடி எப்போதும் எங்கள் ஆத்மா உம்மோடு இணைக்கப்பட்டிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை குறித்து எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.